ஒன்றாயிருங்கள், சான்றாயிருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் 2:42-43. நிகழ்ந்த ஒன்றை நடந்ததென உறுதிப்படுத்துவது சான்று பகர்தல். கண்ணார கண்டவற்றை பற்றி அல்லது காதார கேட்டவற்றை பற்றி மற்றவர்களிடம் எடுத்து கூறுவது ஒருவருடைய சாட்சி. மனிதர் மட்டுமல்ல, பொருட்களும் சாட்சிகளாய் இடம்பெற்றுள்ளன. துறவி ஒருவர் இறந்து போகவே சீடர்கள் ஒன்று கூடி தங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று சிந்திக்கலாயினர். அவர் நினைவாக சிலை வைக்கலாம் என சிலரும், அவரது நல்ல சிந்தனைகளை மக்களுக்கு போதிக்கலாம் என சிலரும் சிந்தித்தனர். இறுதியாக சீடர்கள் ஒருவர் சொன்னார், உண்மையில் அவர் மீது அன்பு இருந்தால் அவருக்கு சிலை வைப்பதையும் போதிப்பதையும் விட அவர் சொல்லித் தந்தவற்றின்படி வாழ்ந்து காட்டுவோம் என்றாராம். ஆதி திருச்சபையின் போதனை அதிகாரமுடையதாய் அமைந்தது. ஐக்கியம் நிலவி வந்தது. திருவிருந்தும் அனைவரும் சேர்ந்துண்ணும் அன்பின் விருந்தும் அவர்களுக்குள் காணப்பட்டது. ஆகவே ஒன்றுபட்ட திருச்சபையாய் முதற் திருச்சபை விளங்கியது. தேவைக்கு ஏற்ப சொத்துக்களை விற்றும் சில மூலதானங்களை தினந்தோறும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பகிர்ந்தனர். வீடு வீடாக பொருட்களை கொடுத்து எளிய வாழ்க்கை வழியாக ஒன்றுபட்டு காணப்பட்டனர். சான்று என்பது இறைவன் நமக்கு செய்த செயல்களுக்கு நாம் கடன்பட்டிருப்பதை வெளிக்காட்டும் உயர்ந்த மானிட உணர்வு ஆகும். கிறிஸ்து நம்மில் எதிர்பார்ப்பது இதுதான். அவருடைய வாழ்வு முறைகளை, அவருடைய பணிகளை நம் வாழ்வில் வெளிக்காட்டுவதே இறைவன் விரும்பும் சான்று. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். ஒன்றாயிருங்கள்.